பெரியார் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு யார் ரொம்ப பிடிக்கும்னா பெரியார் தான். என்னோட சித்தப்பா தான் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பெரியார் அப்படிலாம் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புக்கெல்லாம் வந்து கொடுத்தாங்க. அப்புறம் அது ஃபுல்லாக படித்தேன். அதுக்கடுத்து பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டியிலேருந்து குவிஸ் காம்படிஷன்லாம் வைப்பாங்க. அதில் வந்துட்டு நான் தான் வந்து எங்கள் ஸ்கூலில் கோல்டு மெடல் வாங்கினேன். அப்போ வந்துட்டு வீரமணி அவங்களோட புக்ஸும் கொடுத்தாங்க. அப்போ அதுலேருந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கடுத்து பெரியாருக்கு அடுத்து அதுக்கடுத்து அந்த கம்யூனிசம் அதுக்குள்ளே போனேன். ஃப்ரெண்ட்ஸ் பேஸ் எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரியே அமைஞ்சிருச்சு. அந்த காலத்துலேயே வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு இவ்வளோ முற்போக்கு சிந்தனையோடு இருந்திருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆள். பெரியார் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எப்போவுமே வாழ்ந்து கொண்டு இருப்பார். அவரோட ஐடியாலஜி வந்துட்டு இப்போ விடுதலை 2 படத்தில் கூட சொன்னாங்கல்ல, அவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு புக்காக அவங்க ஐடியாலஜிலாம் போடுவாங்க, அவங்க ஐடியாலஜி வந்துட்டு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவர் எழுதின புக்ஸ் எல்லாமே எனக்குலாம் வந்துட்டு அந்த பெண்ணின் அடிமையானாலாம் ஒவ்வொரு வரியுமே வந்துட்டு அவ்வளோ மனப்பாடமாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் வந்துட்டு அந்த காலத்துலேயே அப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அதெல்லாம் அவர் எவ்வளோ பெரிய ஆள். சொசைட்டியை வந்துட்டு மாறணும்னா நம்ம வந்துட்டு மாறணும். நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே, நானும் வந்துட்டு எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவேன்.